அதுக்கப்புறம் வந்துட்டு சார் காலில் கையில் அடிபட்டிருக்கு சொல்லலாமா அப்படின்னா, நீங்கள் எங்கே ஷூட்டிங் தானே பண்ணுறீங்க, எங்கே போய் விழுந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். அது என் வாய்ஸுங்க, நாய்ஸ் இல்லைங்க சார். இந்த மாதிரி அருண் அண்ணா வந்து எனக்கு பிரதர் மாதிரி சார். அவரோட ஃபங்க்ஷன் நான் போய் ஆகணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு கோ சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் தாராளமாக போங்க சார், நைட் ஷூட் தான் இன்றைக்கி, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ விஜயண்ணா டான்ஸ் நம்ம ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அருணண்ணா டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து அவர் தான் அப்படின்னு. This is medical crime. ரசிகர்களுக்கும் வணக்கம். சில ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம். சில ஃபங்க்ஷன் வந்து ஞாபகப்படுத்தினா போவோம், சில ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சு போவோம். இது அந்த மாதிரி ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சு வர ஃபங்க்ஷன் இது. ஏன்னா அருண் அண்ணாவோட ஃபங்க்ஷன் இது. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவர் வந்து 1ஆம் தேதி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் ரவி மறந்துடாதுன்னு சொல்லிட்டாரு அருண் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்களே, இவர்கிட்ட சொன்னால் டென்ஷன் ஆவார், அவங்கக்கிட்ட சொன்னால் அதோட டென்ஷன் ஆவாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் உட்காந்து யோசித்தேன், ஒரு பொய் சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லலாமா, அவள் உண்மையாகவே ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் காலில் கையில் அடிபட்டிருக்கு சொல்லலாமா அப்படின்னா, நீங்கள் எங்கே ஷூட்டிங் தானே பண்ணுறீங்க, எங்கே போய் விழுந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஸோ இப்படி மண்டையை அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தப்போ, சரி கடைசியாக நேர்மையாக வழியில் ட்ரை பண்ணுவோம், உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். சார் இந்த மாதிரி அருண் அண்ணா வந்து எனக்கு பிரதர் மாதிரி சார், அவரோட ஃபங்க்ஷன் நான் போய் ஆகணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு கோ சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் தாராளமாக போங்க சார், நைட் ஷூட் தான் இன்றைக்கி, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஏன் இதை சொல்லக்கூடாதா என் முதலே, ஷூட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ கடவுளாக பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இன்றைக்கி நைட் ஷூட் அவரே அரேஞ்ச் பண்ணிட்டார். அதுதான் கடவுளுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து அருண் அண்ணா எப்படின்னா, பரத் சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பரத். அது உண்மையாகவே அது வந்து 100க்கு 100 உண்மை. ஹீ இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி ஆக்டர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில், அருண் அண்ணா ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து அவர் தான் அப்படின்னு. அது வந்து அது வந்து எத்திக்கலாக அது கரெக்டானு தெரியல நான் சொன்னது, பட் என் மனசுக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். பிகாஸ் டான்ஸ், ஸ்டண்ட், ஆக்டிங் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்து ரசித்தது வந்து அருண் அண்ணா தான். எனக்கு விஜயண்ணா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அருணண்ணா டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்டு சில படங்கள் வந்து விஜயகுமார் அங்கிள் சொன்ன மாதிரி அவரது சரியாக இல்லாத பீரியட்லேயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு, இல்லை இது என்ன நம்ம சினிமா, இது நம்ம ஜெயிக்காமல் யார் ஜெயிப்போம்னு நினச்ச நிறையா பேர் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து ரசித்த ஒருத்தர், நான் பார்த்து இன்ஸ்பயரான ஒருத்தர் அருண் அண்ணா. அண்டு பர்டிகுலராக நானும் ஃபேமிலின்றதுனால கண்டிப்பாக கௌதம் மேனன் சாரை தேங்க் பண்ணி ஆகணும். அவருக்கு வந்து இப்படி அவரை யாருமே பார்த்ததில்லை. அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு மனப்பக்குவமும் அந்த ஒரு பார்வையும் வந்து கண்டிப்பாக கௌதம் சாருக்கு தவிர வேறு யாருக்கும் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பார்வையை பார்த்த உங்களுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ், அவருக்கு இப்படி ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு. அண்ட் அறிவழகன் சார், நான் வந்து ஈரம் படம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் நிறைய பேர் திட்டினாங்க ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பார்த்துறேன். பட் அந்த படத்தை வந்து அதை பற்றி சொன்னவங்க வந்து அவ்வளோ ஒரு
ஆசையோடையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையும் சொன்னாங்க அவ்வளோ அழகாக இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல்ல குற்றம் 23 பார்த்துட்றேன், அதுக்கப்புறமா ஈரம் பார்க்குறேன். அண்டு இன்னைக்கு ஹீரோ நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார், தேவையானவங்களை தேங்க் பண்ணார். அண்டு ஆனால் அப்போது அவங்க தான் எப்போவுமே கூட இருக்கிறவங்கன்றது நல்லாவே தெரிஞ்சவர் அவர். அண்டு அதே மாதிரி தான் யார் அது அதே மாதிரி இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் தான். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்திருக்கோம்னு. ஒன்லி ஃபார் அருண் அண்ணா அண்ட் அவர் நல்லா இருக்கணும், அவருடைய படம் நல்லா இருக்கணும். அண்ட் இந்த ஹோல் டீம் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் ஹீரோயின், எவ்ரிபடி, ஆல் தி ஆக்டர்ஸ். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எப்போ வந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அது நம்ம அகெயின் அண்ட் டைம் அகெயின் அது ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம். நான் ட்ரெய்லர் பார்க்கலாம்லாம் நினச்சிக்காதீங்க, எனக்கு தனியாக போட்டு காமிச்சிட்டாரு. காருக்குள்ளெல்லாம் உட்காந்து சாங்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் படத்தை பற்றி. நாங்கள் ஃபைட்ஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் காப் கேட்கணுமா? அவ்வளோதான். ஸோ கலக்குங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் டு யூ அண்ட் தி ஹோல் ஃபேமிலி. உங்களுக்கு பணமும் வரணும், சக்ஸஸும் வரணும். இந்த படத்தில் ப்ரொடியூசராக பணம் வரணும், ஆர்டிஸ்டாக சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகுமார் சார். நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், யூ கேன் ஒன்லி டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவர் தான் பண்ணார். அருண் எப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அருண் வச்சு. அது வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படம் ஷூட் பண்ணும்போதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த விதமான ஒரு ரிஹர்சலோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது அருண் தான். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அண்ட் ஐ ஓப்பனர் டு லாட் ஆஃப் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ். நீங்கள் வந்து ரோக் ஃபில்ம் மேக்கிங் பணமே இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் யோட பேமஸ் ரெம்யூனரேஷன். அதை தவிர என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரோடில் ஓடுங்க அப்படின்னா ஓடுவார், அந்த காரில் ஏறுங்க அப்படின்னா ஏறுவார், ஸ்டண்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சாரும் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக இருக்கும், இட் வில் எலிவேட் மை கேரக்டர் ஆல்சோ அப்படின்னு அவர் சொன்னார். தட்ஸ் ஹி வாஸ் வெரி கிரேஷியஸ் இன் தேட். அண்ட் இந்த படமும் அதே மாதிரி தான். நானும் ரவி மாதிரி நானும் இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு முன்னாடியே போட்டு காமிச்சார். அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது என்ன இன்ட்ரெஸ்ட்னா இட்ஸ் அ காப் ஸ்டோரி. ஸோ காப் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஆக்ஷன், அவருடைய லுக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஆக்சுவலி ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டீம் இங்கே பேசுகிறது, ஒவ்வொருத்தரும் பேசுறது நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து வெளியில் நிற்கும் போது இது வந்து என்னடா பேசிகிட்டே இருக்காங்களா, சரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு அதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் விஷால் நீடன்ட் தேங்க் ஆல் த பீப்புள் ஹூ ஒர்க் வித் தெம் ஆன் திஸ் ஸ்டேஜ், பட் ஹி டிட் தட். நான் ரியலி அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட் ஆக்சுவலி. Vishal, you're doing a great job. I've listened to some of your work, and even Pinjala was recently, viral hit like this. I really like the song. All the very best to you. Arivu, we go a long way. அவர் வந்து ஈரம் படம் வந்து இன்றைக்கி ஹாரர் ஜானர் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்பயே அவர் பண்ணிட்டார், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார். அந்த படத்தில் மனோஜ் பரமஹம்சன் ஒரு கேமராமேன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரானரியான டெக்னிக்கல் ஒர்க், வெரி டெக்னிக்கலி சவுண்ட். அறிவு ஆப்வியஸ்லி ஃப்ரம் ஷங்கர் சார் ஸ்கூல். அதுக்கப்புறம் டோட்டலாக வேற ஒரு ஜானரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து நான் ஆக்சுவலாக அறிவோட ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அந்த டைமில் என்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்பார், என்னுடைய செட்லேயே உட்காந்துருப்பார். ஏன் அருண் அப்படின்னு, ஏன் அறிவன் கேட்டால் அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months என்னை வந்து விரட்டினார். இல்லை அருண், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான், நான் அதுக்குள்ளே போனேன்னா பிரச்சனை ஆகிடும், வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க, வேறு நிறைய ஹீரோஸ்க்கெலாம் பிரச்சனை ஆகிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த படம் ஐ லைக் த ஃபேக்ட் தட் யூ டேக்கன் ஃப்ரம் அ ஸ்டோரி, ஒரு நாவல்லேருந்து எடுத்து அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் மாதிரி தெரியுது படம். I'm really keen to see the film and like everybody else. Mahima, wish you all the best too. You're looking good in the film. Like to wish the whole team all the very best. Thank you so much. வணக்கம். ட்ரெய்லரை பற்றி சொல்லணுன்னா சூப்பர். ஐ திங்க் நான் தான் ரொம்பவே சத்தம் போட்டேன்னு நினைக்கிறேன். ஈரம் படம் வெளியே வந்தப்போ ஐ திங்க் ஐ ரிமெம்பர் சுஹாசினி சொன்னாங்க, he has arrived, the director has arrived சொன்னாங்க. he has arrived again நினைக்கிறேன்.
ஒரு சென்சிட்டிவாக ஒரு சூப்பர் டெக்னீஷியன்ஸ். இந்த காம்பினேஷன் ரொம்ப டெட்லி. ஃபியூ டிரெக்டர்ஸ், நிறைய பேர் இங்கே மேடையில் இருக்காங்க அந்த மாதிரி டிரெக்டர்ஸ். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அந்த செல்ஃபி ஃபோட்டோகிராஃபில் நான் இல்லையேன்னு. ஏன்னா ஒரு ஆக்டரோட பெஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு திறமை டிரெக்டர் அறிவழகனுக்கு இருக்குது. ஸோ I'm wishing the team all the very best. I think it is going to be a super duper hit for actor Arun Vijay. Adala no doubts about it, because ஒரு ஸ்டில் பார்த்தா தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. அது ஆக்ஷனில் இருக்காரு, அது அப்படி இருக்குது. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோடு இருக்கிறது ஃபோட்டோகிராஃப் அப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒரு பெரிய கதையை சொல்லுது. ஸோ விஷிங் them all the very best. As a producer, as a hero, I wish Mr. Arun Vijay all the very best. Wishing them a rollicking box office hit. Thank you. இயக்குனர் அறிவழகன் அவர்களுக்கும் சரி, விஷால் சந்திரசேகர் அவர்களுக்கும் சரி, எனக்கு பிடித்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கரும், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தயாரிப்பாளருக்கும் மிஸ்டர் இந்தர்குமார் அவர்களுக்கும் சரி, அருண் விஜய்க்கும் மீண்டும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். தரமான படமாக இருக்குது. பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லர், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுது. நல்ல காம்போ. அறிவழகன் சாரோட படங்கள் ரொம்ப சென்சிபிளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது அருண் விஜயோட கூட்டணியோட இது பெரிய வெற்றி படமாக வேணும். விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் பிரதர், ஆல் தி வெரி பெஸ்ட், கிராண்ட் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இந்த படத்துக்காக சாரோட ஆஃபீஸில் இருந்து கால் வந்த போது குமார் சார் தான் கால் பண்ணி ஒன் லைன் நரேட் பண்ணார். அண்ட் அறிவழகன் சார் தான் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்ன உடனே ஐ காட் ரியலி எக்ஸைட்டட், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் மூவி. And I feel so lucky. Thank you so much, sir, for giving me this opportunity. And இந்த படம் வந்து இந்தர்குமார் அண்ட் அருண் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் சார் பற்றி சொல்லணுன்னா வாட் டு சே, முதல்ல நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஹீ டான்ஸஸ் ரியலி வெல், ஸ்டண்ட் எவ்ரி திங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ். ஆனால் ஷூட்டிங்லாம் ரொம்ப நல்லா போச்சு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணார். அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ரியலி காட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா சில்வா மாஸ்டர், ஐ nicknamed him ஜில் பிகாஸ் ஆஃப் his ஜில் ஹேர். அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரஷஸ் பார்த்து சொன்னார், நீ வந்து டைரக்டருக்கும் அப்புறம் கேமராமேன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ பார்க்குறதுக்கு இப்படி இருக்க, ஒன்று படத்தில் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ பாஸ்கர் சார் ஃபார் மேக்கிங் மீ லுக் திஸ் பியூட்டிஃபுல் இன் த மூவி. அண்ட் மியூசிக் டைரக்டர் விஷால் சார் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான மியூசிக் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி இன் ஆர் டீம், தி கேமரா டீம், டிரெக்ஷன் டீம், எஸ்பெஷலி பிரிட்டி காஸ்டியூம் டிசைனர் ஹீரா மேம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் என்னோட ஒய்ஃப் சிந்தூரி விஷால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷீ ஆல்சோ ஒர்க்ஸ் வித் மீ ஃபார் டெக்னிக்கல் சைட்லேயும் ஆடியோ பார்த்துக்கிறாங்க. அண்ட் ஐ எம் ரியலி இன்டெப்டட் டு ப்ரொடியூசர் இந்தர் சார் அண்ட் அருண் விஜய் சார். எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அறிவழகன் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் குமார் சார், ஹீ வாஸ் ஆல்சோ அ பிக் சப்போர்ட். நான் வந்து ஒரு 2 minutes வந்து என்னோட டீம் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். சிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரகாஷ் சார், ஸ்வேதா மோகன் அண்ட் சிந்தூரி அண்ட் ரஞ்சித் கேஜி, அவர் தான் பாடியிருக்காரு. என்னோட வயலினிஸ்ட் வந்து மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஐ திங்க் ஹீ இஸ் நாட் ப்ரெசென்ட் டுடே. என்னோட கிட்டாரிஸ்ட் மெக்கன்சி, ஹீ இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். என்னோட ப்ரோக்ராமர் அரவிந்த், ரொம்ப நல்ல பையன், சொல்ல பேச்சு கேட்பான். அண்ட் ஜெய் கணேஷ்னு சொல்லிட்டு ஹீ இஸ் மை மிக்ஸ் என்ஜினியர். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் வந்து மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணது. முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே இன்ஹவுஸ் தான் நடந்திருக்கு. ரெக்கார்டிங் என்ஜினியர் வந்து ஆண்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதில் பாடினவங்க கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தசேனன், அர்ணவ், கௌரி மனோஹரி, ஸ்ரீதா,
Aishu and Harini. So this is my crew and this is my team. I'm just representing them here. So I thank everyone for this opportunity. ஒரு நடிகனாக பேசணுன்னா வாழ்க்கையில் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, எத்தனை படம் பண்ணாலும் சரி, ஒரு சில படம் பற்றி தான் நம்ம இப்படி நினைப்போம். இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னோட கெரியரில் குற்றம் 23 அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஒரு புது நடிகனுக்கு அறிவழகன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நாட்டாம படத்தில் அவர் முன்னால் சாட்சி சொன்னேன். இன்னைக்கு அவரோட பையனோட அருணோட படத்தை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னியை நினச்சி பார்க்கும்போது. அருணை பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய சீனியர் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அண்ணா இது பண்ணேண்ணே அது பண்ணேண்ணே. ரொம்ப சோகமாக இருந்தால் அண்ணனுக்கு தான் உடனே ஃபோன் பண்ணேன். அண்ணன் என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு. என்னை ரொம்ப கைட் பண்ணுவார். என் கூட மட்டும்தான் பிறக்கல, பட் அதை விட அதிகம் அருண் அண்ணன் எனக்கு. அண்ட் அறிவழகன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார் அவர் படங்களில். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷால் சந்திரசேகர் சார், ஷூட் த குருவி எத்தனை தடவை கேட்டேன் எனக்கே தெரியாது. எப்போ போர் அடிச்சாலும் அதான் கேட்பேன், தூக்கம் வரலாம் அதான் கேட்பேன், கிளப்லேயே அதான் கேட்குறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து தான் அருண் விஜயை வாழ்த்தணும்னு இல்லை. எங்கே இருந்தாலும் நான் வந்து அருண் விஜயை வாழ்த்த வேண்டியவன், வாழ்த்திட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தான் அறிவழகன் வந்து ஒரு சில இயக்குநர்கிட்ட தான் நான் வந்து அவங்க ஷார்ட்ஸ்லாம் எப்படி வைக்கிறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பேன் நான். ஏன்னா அவங்களது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதில் ஒருத்தர் அறிவழகன். இந்த நிகழ்ச்சியில் நான் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு செய்தியை சொல்லணும்னு நினச்சேன். அதாவது அருண் விஜய் தயாரிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் முன்கூட்டி நினச்சோம், எங்கள் டைரக்டர் யூனியன்லாம் நினச்சோம். ஆனால் வெளியே சொல்லிக்கவே இல்லை. உதாரணமாக டிஜிட்டல் டெலிகாஸ்டிங் மெத்தட் வந்து சினிமாக்காரன் யாருமே செய்யலை. சில பேர் வேறு யாரோ வந்து அந்த தொழிலில் செய்கிறான். அது வந்து சினிமாவை இன்னொருத்தன் கையில் இருக்குது. சினிமாவிலேருந்து வந்தவங்ககிட்ட அது எல்லாமே போகுது. நிறைய விஷயங்கள் அப்படின்னும் போது இப்போ ஒன்று நான் கேள்விப்பட்டேன். இந்தி படங்கள்ல இல்லை உலகத்தில் சில மாதிரிகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னென்னா சினிமா துறைக்குன்னு ஒரு பேங்க்கே ஆரம்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்விப்பட்டேன். முன்னாடி வந்து மத்திய அரசு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டது. சினிமாவுக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டது. அந்த கமிட்டி வந்து எப்படி எங்கேச்சின்னு தெரியல. அது ஒரு வித தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இயங்கியிருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. இப்போ இந்தி படங்கள்லாம் கூட அந்த விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். உதாரணமாக 500 கோடி ரூபா இருந்தாலே ஒரு பேங்க் ஆரம்பிக்க முடியும். அந்த பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்க முடியும். இது வந்து நான் ஒரு தயாரிப்பாளர் என்ற மனநிலையிலேருந்து சொல்ல, ஒரு சினிமா டைரக்டராக சொல்ல, ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறதுக்கு நேரம் பார்த்து வெளியிடுறது. படத்தை வந்து முடிச்ச உடனே ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதம் அதிகமானாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூடுது. இது மாதிரி இதனால் ப்ரொமோஷன்லாம் பாதிக்கப்படுது. ஒரு பேங்க் என்ற பாடி அப்படி ஒரு கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இங்கே இருக்க பெரிய நிறைய அனுபவம் உள்ளவங்க எல்லாம் சினிமாவில் படித்தவங்க இது குறித்து கூட கொஞ்சம் சிந்திப்போம். அதை வந்து இங்கே சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். It's a special day for me today because after a long time I'm catching up with two very special people. One is Gautam Menon sir, who introduced me to cinema 13 years ago, and Magal Tirumeni sir, who introduced me to Tamil cinema 4 years ago. And the irony is I'm here for the audio function of Arun Vijay, who was the first actor I acted with in Tamil cinema. So a lot of firsts there. So one day Arun called me and said, I'm producing a film, so I have a part for you, would you like to play it? So it was already yes in my mind when Arun called me and asked me about it. It just happened that Arivalagan sir narrated me a terrific script. So I was on board even before I heard the script. And I thoroughly enjoyed working with Arivalagan sir. Amazing detail and clarity of thought about what he wants from an actor. And he's very quiet. He doesn't talk much, and he's the quietest, but the communication part is the loudest on the set. So that way he's terrific. And the music is very good. Congrats to music director Vishal.
And special thanks to my action director, Silva Master, who took care of me through all the stunts and all that, and made sure we were safe. And I wish Arun and Inder all the best for the maiden venture. I hope they make a lot of money, and the backpacking trip we talked about, I think you take me soon on that. Thank you. யோகி பாபு நானும் ரொம்ப இதில் அவர் சொன்ன மாதிரி சுரேஷ் ரமேஷ் நீங்கள் ஆடு ஒன்று பார்த்துருப்பீங்க, சாக்லேட் ஆடு. ஸோ அந்த கேரக்டர் தான் நாங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ முதல் நாளே பிட்ட போட்டேன் பூஜை அன்னைக்கு, சார் எப்போ நம்ம ஷூட்டிங், நமக்கு என்ன மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் வரும், ப்ரான் ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக செய்வாங்க வீட்டில் அம்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டேன். நானும் யோகி பாபுவும் எங்களுக்கு ஷார்ட்டை விட எப்போ அந்த சாப்பாடை கைப்பற்றுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் கைப்பற்றிட்டு போயிடுவார். பகர் எரியும் எங்களுக்கு. எனக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்தால் வச்சிருக்க வேண்டியதால் அங்கே ஒரு டப்பா ஓரமானா இல்லைங்க, அவங்க சாப்பிட்டாங்க. விடிய காலம் 6 மணி வரையும் ஷூட்டிங் போது அடிச்சு ஊற்றுது மழை. எங்களுக்கு 2 மணிக்கு ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. நாங்களுக்கு அசந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் பேக்கப் ஆகி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி நமக்கு சாப்பாடு கிடைக்காது போலயே பிரபு சார் வீட்டில் இருந்துன்னு. ஏன்னா எனக்கு அதிகம் பேச வராது.